அக்பருக்கு முகசவரம் பண்ணுற டைமில் பீர்பாலை பிடிக்காத ஒருத்தர் என்ன சொன்னாரா, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, நேற்றுக்கு கனவுல வந்து சொன்னார், அதனால பேசி சந்தோஷப்படுத்துகிற யாராவது அனுப்பி வைக்க சொன்னார் அப்படின்னொன்னே இவரும் முடிவு பண்ணி பீர்பாலை அனுப்பலான்னு சொல்லி அவரை கேட்க, அவர் சொன்னாரா, எனக்கு 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், அவர் வீட்டில் ஒரு குழியையும் அந்த குழியோட இதில் வந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக அவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கும் அவர் வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணிவிட்டு அவர் சொன்னார், நான் ரெடி, ஆனால் நான் உயிரோடு என்னை புதைச்சிடுங்கன்னு சொல்லி புதைச்சிட்டாங்க. இவரும் ஒரு 6 மாதம் கழித்து அவர் வந்து ராஜா கிட்ட வந்து நின்னாராம். பெரிய தாடியோட. உடனே இவர் கேட்டாராம், "என்ன நீ எப்படி வந்த?" அப்படின்னோன்னே, "இல்ல, அங்க சொர்க்கத்தில எந்த ஒருத்தருமே வந்து முகசவரம் பண்ணவே இல்ல. அதனால நம்ம அரண்மனையில இருக்கிற அவரு வந்து ரொம்ப நல்லவர். அதனால அவர அனுப்பி வைங்கன்னு" சொல்லி சொன்னாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு தேவையானது ஞானம். கர்த்தர் அத தராரு. அந்த ஞானம் நம்மளுக்கு ஜீவனை தரும். காட் பிளஸ் யூ.